இருந்தாலும் செக்ரட்டரி வனஜா ஒரு கெட்டிக்காரி தான். தனியால நின்னு அவனோட கல்யாணத்தையே நடத்திட்ட பத்தியா? ஆமா, இந்த விஜேஷ்க்கு எப்படி இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சது? நம்ம காலனில ரொம்ப அழகான பொண்ணு நம்ம ஜிஷா தானே? ம், எல்லாரும் சொல்றாங்க அவ பேக்க கொஞ்சம் பார்க்கணும்னு. அட கடவுளே, அது இல்ல, அவளோட முடி. நம்ம ஊர்ல எவ்வளவு ஆம்பளை பசங்க இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பிஜீஷ்க்கு சூப்பரா ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு இல்ல ஜிஷா? எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான். யார் வராங்க? ஆ இவங்க கிட்ட பார்த்து பேசணும் நீ. நல்லா தூங்குனியா? அவ சொல்றது உனக்கு புரியுதா? அன்னைக்கு தமிழ் பேசினா நல்லா புரியும். ஓ, என்ன பபிதா, இப்படி ஒரு பொண்ணு இருக்கையில உன் தம்பி ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தான். எவ்வளவு பணம் இதுக்காக செலவு பண்ணிருப்பான். ஆமா ஆமா, அது அவனோட அம்மாக்கு பைத்தியம் தான். இது என்ன வெள்ளை சாரி கட்டி இருக்கு? பபிதா, ஆ, அங்க வெட்டி பேசிட்டு இருக்காம இங்க வா. ஆ. நான் வரேன்க்கா. ஆ, வாங்க நீ. வரேன். என்ன இன்னுமா சோறு வைக்கல? நாம சொன்னது விஜேஷுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, இது எவ்வளவு நாளைக்கு போகிறதுன்னு பாப்போம். அக்கா இது எவ்வளோ? அங்க உட்காரு. இது 998. இது முந்தானே. இது கம்மியா இருக்காது. இது அதோட பிளவுஸ் பீஸ். கீதா, நம்ம ஃப்ரெண்டு தான், நல்லதை மட்டும் கொடு. இத பார்த்தா நல்லதா தெரியலையா? என்ன நீங்க? நமக்கு தெரிஞ்சவங்க தான். அக்கா இந்த பிங்க் சாரி எடுங்க. அம்மா, அந்த பக்கமா வாங்க. கிடைக்கும். இத பாரு, நல்லா நிமிஷம். எதுவும் பயப்படாத. சரி. நான் தெரியாம பாத்துக்கிட்டேன். ஆமாமா, டிஸ்கவுண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ம். ஆ, இது என்ன இல்ல வெள்ளை கலர்ல எடுத்து வச்சிருக்கீங்க? எனக்கு இதுதான் பிடிக்கும். அது இல்ல, காசு கொடுத்து இல்ல வெள்ளை கலர்ல எடுத்து வைக்கிறீங்கன்னா பைத்தியமா? எனக்கு இது போதும். எதுவா இருந்தாலும் ஓகே. அக்கா இதுக்கு மேட்சா ஸ்கர்ட் எடுங்க. ரெகுலர் போதும்ல? போதும். அக்கா பிராவும் எடுங்க. எந்த சைஸ் வேணும்? ஆ, தெரியாது. பேட் உள்ளது வேணுமா? இது ஓகேவா? அக்கா 32 போதும். அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆ, இதெல்லாம் முன்ன பின்ன பார்க்காத மாதிரி பேசுறீங்க. எங்க ஊர்ல வேற மாதிரி சேலை கட்டுவோம். இது 2022ஆம் வருஷம். ஒவ்வொரு கம்பெனியும் ஜெட்டிக்கும் பாடிக்கும் எவ்வளவு மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க. ஆ. ஆ. வாங்க அக்கா, அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. ஆ. நீங்க ரொம்ப கிராமத்துல இருந்து வரீங்களா? இன்னும் என்னென்ன சம்பிரதாயம் வச்சிருக்கீங்களோ. இந்தாங்க, இதுல வச்சுக்கடா. ஓகே. அண்ணி, என்னாச்சு அண்ணி? என்ன? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இதுதானா? அப்போ அண்ணனுக்கு ரொம்ப காசு மிச்சம். என்ன மச்சான்? அவ சிக்கன் சாப்பிட மாட்டான்னு தெரியும்ல உனக்கு. அதுக்கு நானும் அவளும் ஒண்ணா சிக்கன் சாப்பிட்டதே இல்லையே. 1.5 வருஷம் கோயம்புத்தூர்ல சேர்ந்து தானே இருந்தீங்க நீங்க? மச்சான், நாங்களே ஒரு 6-7 மாசம் தான் ஒண்ணா இருந்தோம். என்ன மச்சான், பேலன்ஸ் வாட்ஸ்அப்ல தான் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். வாட்ஸ்அப்ல என்ன பேசுனீங்க? வெங்காய பிசினஸ். என்னது கெட்ட வார்த்தை பேச வைக்காத. சாப்பிடுங்க. முத்துப்பாண்டி, இந்த ட்ரெயினை எங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஓ, கவர்மெண்ட் வேலை இருக்கிற பசங்களை தேடி போறீங்களா? அத்தராட்டில் கொடை பிடிக்குன்னு இங்கே தானே கேள்விப்பட்டிருக்கேன். வேற இந்த வேலை 5 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவன் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ண மாட்டான். போடா போடா. அண்ணே, தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே வச்சுக்கோ. கட்டிக்க கலெக்டரா வருவாங்க. அப்படியா? ஒழுங்கா. போஸ்டர் நல்லா இருக்குல்ல? வா வா வா, சீக்கிரம் 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 வா. அண்ணே சீக்கிரம் வாங்க. அந்த டிக்கெட்டை ஃபோன்ல காமி. ஐயோ, இப்பதான் ஆரம்பிச்சிச்சு. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. உள்ள போங்க. போமா, சீக்கிரம் சீக்கிரம். ஏய், வா 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 வா. வாங்க வாங்க, இந்த ரோல் தான், இந்த ரோல் தான். அமைதியா பாரு.
எங்க போற? உள்ளதான். உள்ள நிலைமை சரியில்லை, அப்புறம் வருவோம். லாஜிக் கரெக்ட் தான். சுமங்களா என்னாச்சு? என்ன சுமங்களா சுமங்களா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அண்ணன் நீங்க சினிமாவை பார்க்க மாட்டீங்களா? உங்க ஊர்ல அதுவும் இல்லையா? தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் விடுறீங்களா? என்ன அண்ணன் இவங்க எந்த உலகத்துல இருந்து வராங்க? அவ சினிமாலாம் பார்க்குற பொண்ணு தான். இப்போ தானே வந்திருக்கா, செட் ஆகணும்ல. சரி நீ வெளியே நின்று செட்டாக்கு, நான் போய் சினிமா பார்க்கணும். ஒரு படத்தை ஒழுங்கா பார்க்க விடுறாங்களா? நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கேயா போ. சுமங்களா அவங்க போயிட்டாங்க. பிஜீஷ் உண்மையாவே லவ் பண்றான், அதனால தான் கூட்டு வந்திருக்கான். அப்படித்தானே அவன் சொன்னான். உன்னோட தம்பி தானே. உங்க கூட தானே இருக்கான் இப்போ. இதுல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்தது இல்லையா? சிக்கனை பார்த்தாலே வாந்தி வருதான். வெஜ்ஜா இருந்தா சிக்கன் பார்த்தாலே வாந்தி வருமா? அவங்க வெள்ளை சாரியும் போட்டிருக்காங்க. அப்புறம் பேசாம இரு பபிதா. பிரேசிரி பத்தி கூட தெரியல, அதுவும் போட மாட்டாங்களாம். அவங்களோட ஜெட்டியோட சைஸும் தெரியலன்றாங்கங்க. நோயின்னு இருக்காத. நீ வந்தது என்ன அவளோட அண்டர்வேர் அளவுக்குவா? அது இல்லைங்க, துணி கடையில இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்கங்க. வாய மூடிட்டு சினிமா பாரு. அங்க பாரு. நல்லா இருந்துச்சுல படம்? படம் நல்லா இருந்துச்சுல? ஐயோ என்னண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஸ்லிப் ஆயிட்டேன், அவ்வளோதான். நம்ம தேவைக்காக தான் குழுவுல காசு கொடுக்குறோம். நீங்க பொண்ணு பார்க்கறதுக்கும் புரோக்கருக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் சுய உதவி குழுல இருந்து காசெல்லாம் கொடுக்க முடியாது. அதென்ன சரளா என்ன பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. பிஜேஷ் நிச்சயதார்த்தத்துக்கு நான் கொஞ்சம் பணம் வாங்கினேன், அது நிஜம்தான். அவன் எனக்கு தரலனாலும் நான் உங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். வனஜாக்கா பசங்களோ வட்டி கூட இன்னும் கட்டல. இதுல மகளிருக்குள்ள சேமிப்பு கூட இல்ல. யசோதா, நீ பால்வாடியில பாட்டி இல்லையா? நான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பால்வாடியில குழந்தைங்க வரணுன்றதுக்காக கூட தான். தாசு மகேஷ் மாதிரி நிறைய பணத்தை கொடுத்துட்டு அவங்கள மாதிரி போய் நம்ம வீட்டுக்கு போய் மிரட்ட முடியுமா? நம்ம பசங்க தானே, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து கட்ட போறாங்க. கட்டிடுவாங்க, அதையும் நாம பார்ப்போம். நம்ம ஊருக்கே ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒரு வழக்கம் இருக்கு. அதுதாங்க. எல்லாம் நிப்பாட்டுங்க போதும். அவ வர நிறுத்துங்க. பார்த்தா என்ன ஆக போகுது? இதெல்லாம் எதிர்காலத்தில் அவ தெரிஞ்சுக்கணும் தானே. புது பொண்ணு வந்திருக்கு பாரு. மீட்டிங்னா சண்டை போடுறது ஒரு பழக்கமாயிடுச்சு இல்ல? டடடடடடா. வாங்க வாங்க வாங்க. இந்த பவிதா அவங்களுக்கு கொடு. ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கு தான் இந்த மீட்டிங்கே வைக்கிறது. தாங்க தாங்க. வா அம்மா கிட்ட போலாமா? இந்தாங்க. இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் இந்த ஊரை விட்டு ஓடி போறேன் மச்சான். நீ புத்தி யூஸ் பண்ணா நீயும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக தேவையில்ல, அந்த பொண்ணும் போக மாட்டான். ஒரு வழி இருக்கு மச்சான், நேரா அவகிட்ட போய் இல்லை 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 எல்லாத்தையும் சொல்லணும். அது இல்லை வழி. டே சின்ன புத்தி, என்ன பாரு. டே என்ன பாருடா, நீ அவளை காதலிக்கணும், காதலை வளர்க்கணும், அதுதான் வழி. நான் விஷம் சாப்பிட்டது பத்தலையா உனக்கு? ஒரு 10 பைசா கூட வழி இல்லாத அந்த சுழுவை கூட என்னால் கரெக்ட் பண்ண முடியல மச்சான். இது ஆளு வேறதான், தமிழ் பொண்ணு. டே அது சுழு.
இது ம். உன்னோட வீட்டுக்குள்ள ம் உன்னோட கட்டில்ல கிடக்குற பொண்ணு. ஏய், இந்த பொண்ணை கூட கரெக்ட் பண்ண முடியலன்னா நீ ஏன்டா ஆம்பளைன்னு சொல்லிட்டு திரியிற? ஆ? ஆ. மச்சான் என்ன சொல்ல வர? ம்? குடி. ம். இந்தா. ம். இதை குடிச்சிட்டு உனக்குள்ள இருக்கிற ஃபுல் பவரையும் எடுத்து அவகிட்ட காமிடா.